ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் ஃப்ரெண்ட் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு அப்டேட் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் ரிகார்டிங் தட் HTML போர்டு நான் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனாலவே நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணி நான் அந்த போர்டு வாங்கிக்கிறேன் ப்ரோ அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக இதோட சின்ன அப்டேட் என்னென்னா, இப்போ நமக்கு அந்த போர்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. இது ஒரு 3 to 4 மந்த்துக்கான ஒர்க் எனக்கு. இது ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த போர்டு நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். பட் எதுக்காகனா நிறைய தாட்ஸ் எந்த மாதிரி பர்ஃபெக்டாக எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தா அவங்க ஈஸியாக பண்ணி அதை கற்றுப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு வச்சு நான் பண்ணியிருக்கேன் அந்த போர்டு. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஃபைனல் போர்டு. உங்களை காட்ட போகிறேன் இப்போ அந்த போர்டு என்ன ஏது அப்படின்ட்டு. இந்த பர்பஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல நீங்கள். ஸோ ப்ளீஸ் அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த போர்டோட பர்பஸ் என்ன, நான் ஏன் இந்த போர்டை பண்ணுறேன் அப்படிங்கிற பர்பஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம போர்டை பார்க்கலாம். என்ன எது ஒன்றா காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே கைஸ், ஸோ இதுதான் நம்ம டெவலப்மெண்ட் போர்டு. நான் எவ்வளோ சொல்லிட்டு இருந்த டெவலப்மெண்ட் போர்டு இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர், இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்யூட் இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு 12 வோல்ட் இன்புட் கொடுத்தீங்கன்னாக்கா 5 வோல்ட் ஃபிக்ஸ்டு வோல்டேஜ் நமக்கு மாற்றி கொடுக்கும். ஓகேங்களா? ரைட். இது வந்து 3.3 வோல்ட் கன்வெர்ட் பண்ணி தர இண்டக்டர் இது ரெகுலேட்டர். சாரி. ஸோ 3.3 வோல்ட் ரெகுலேட்டர் வந்துட்டு நமக்கு ஐசி வந்துட்டு பவர் சப்ளை கொடுக்கும். ஏன்னா இந்த ஐசி 3.3 வோல்ட்டில் ஒர்க் ஆகும். நமக்கு 3.3 வோல்ட் இங்கே போகும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த பொட்டென்ஷியோமீட்டர் கொடுத்துருக்குறேன் நான். நீங்கள் ஸோ பொட்டென்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணி ஏடிசி நம்பர் லேர்ன் பண்ணிக்கலாம். இது ரீசெட் பட்டன் இருக்குது, எல்இடிஸ் கொடுத்துருக்கேன், பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பெரிபல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்துட்டு பவர் சப்ளைக்கான பின்ஸ் கொடுத்துருக்கேன். கிரவுண்டு, 3.3 வோல்ட், 5 வோல்ட், விஇன். ஸோ இது மாதிரி சில சப்ளைஸ் இங்கே கொடுத்துருக்கிறதுனால ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் அதை வேறு பெரிபரில் பவர் பண்ணுறது இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ரைட். இதான் அதோடைய ஃபீச்சர்ஸ். எஸ். அடுத்து இந்த போர்டு வந்துட்டு ப்ரோட்டோகால் போர்டு. ஸோ இந்த போர்டு வச்சு நம்ம ப்ரோட்டோகால் ஃபுல்லாக கற்றுக்கலாம். I2C, SPI, UART. ஸோ இது பேசிக்கான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே இந்த ஒரு போர்டு வச்சு கற்றுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம என்னென்னா மார்க்கெட்டில் வந்து தனித்தனியாக போர்டு வாங்கி ஒயரிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றதுனால ஒரே போர்டில் அந்த 3 ப்ரோட்டோகாலும் கற்றுக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு UART இந்த இது கற்றுக்கலாம் நீங்கள். அண்ட் இது வந்துட்டு டாட் மேட்ரிக்ஸ், ஒரு டாட் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே ஒன்று வரும், இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது கீழே ஐசி ஆக்சுவலாக இருக்கும். மேக்ஸ் 7219 ஐசி கீழே இருக்குது. அண்ட் இது வந்து I2C, RTC ப்ரோட்டோகால் நீங்கள் கற்றுக்கலாம். RTC. அண்ட் அடுத்து வந்துட்டு இந்த போர்டில் ஒரு குட்டி ஃபீச்சர் இருக்குது. என்ன ஃபீச்சர்னால், இந்த எல்லா காம்போனன்ட்ஸுமே வந்து 5 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற காம்போனன்ட்ஸ் எல்லாமே. பட் இந்த ப்ரோட்டோகால் நம்ம STMோட இன்டர்ஃபேஸ் பண்ணி பண்ணுறப்போ ப்ராப்ளம் ஆகும். ஸோ தட் லெவல் ஷிஃப்டரை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால 3.3 வோல்ட்டுங்கிற ஐசியை வச்சு இந்த 5 வோல்ட்டுக்கான ஐசியை கண்ட்ரோல் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதுக்கான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்கேன். எஸ். அடுத்து இந்த போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒரு மோட்டார் டிரைவர் போர்டு. ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு டிசி மோட்டர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். L293 மோட்டர் ஐசி வச்சுருக்கிறேன். அண்ட் நீங்கள் ஸ்டெப்பர் மோட்டர் ரன் பண்ணிக்கலாம், நீங்கள் சர்வோ மோட்டர் ரன் பண்ணிக்கலாம். இங்கேயுமே சேம் ப்ரோட்டோகாலில் இருக்கிற ஃபீச்சர் இங்கேயும் இருக்குது. லெவல் ஷிஃப்ட் ஐசி வச்சுருக்கிறேன். ஈவன் தோ இதெல்லாம் 5 வோல்ட்டில் ஒர்க் ஆனாலும் 3 வோல்ட்டில் யூஸ் பண்ணுற கண்ட்ரோலர் வச்சு நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுதான் இதில் மெயின் ஃபீச்சர்.